மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பொள்ளாச்சியில் தென்னை விவசாயிகள் மரங்களை காப்பாற்ற லாரியில் தண்ணீர் வாங்கி ஊற்றுவதை அதிகாரிகள் தடுக்கக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி இருப்பதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிர்வாகியுமான SP வேலுமணி அவர்கள் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், அம்மன் அர்ஜுனன், PRG அருண்குமார், AK செல்வராஜ், அமல் கந்தசாமி ஆகியோர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, கோவை மாவட்டத்திற்கு உட்பட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது என தெரிவித்தார். குடிநீர் பிரச்சனை வராத அளவிற்கு அதிகமான கூட்டு குடிநீர் திட்டங்களை அதிமுக ஆட்சியில் செய்திருந்தோம் என தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சியில் குளங்கள், அணைகள் தூர்வாரப்பட்டது, நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது எனவும், ஆனால் இப்போது இவை செயல்படுத்தப்படவில்லை என தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் பில்லூர், சிறுவாணி, அழியார் அணைகள் முக்கிய குடிநீர் ஆதாரம் எனவும், அந்த அணைகளை தூர்வாரி இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதிய ஆழ்குழாய் கிணறுகள் கூட இப்போது அமைப்பதில்லை எனவும், இது போன்ற குடிநீர் பிரச்சனை வரும்போது லாரிகள் மூலம் தண்ணீர் கொடுக்க ஆட்சியரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். பல இடங்களில் அதிகபட்சமாக 20 நாட்கள் வரை குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வருவதாக, மாவட்ட நிர்வாகம் இதை முறையாக கவனிப்பதில்லை எனவும், முறையாக குப்பைகள் கூட எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். சிறுவாணி அணையில் கடைசி 5 அடி தண்ணீர் தேக்க விடுவதில்லை, இது குறித்து கேரள அரசிடம் பேச வேண்டும் எனவும், அத்திக்கடவு, அவிநாசி இடத்தையும் இந்த அரசு கண்டுகொள்வதில்லை எனவும் தெரிவித்தார். SIHS காலனி பாலம் விரைந்து முடிக்க வேண்டும், கோவையில் நடைபெற்று வரும் திட்டங்களை வேகமாக முடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். பொது கழிப்பிடங்கள் கூட சுத்தம் செய்யப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் போர்வெல் போட விண்ணப்பித்தால் அனுமதி வழங்கப்படாமல் இருப்பதாகவும், இதற்கு உடனே அனுமதிக்க வேண்டும் எனவும், சாலைகள் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது, அவற்றை வேகமாக போட வேண்டும் எனவும் தெரிவித்தார். பொள்ளாச்சியில் தென்னை விவசாயிகள் மரங்களை காப்பாற்ற லாரியில் தண்ணீர் வாங்கி ஊற்றுகின்றனர், அதை அதிகாரிகள் தடுக்கின்றனர் எனவும், இதை தடுக்க கூடாது எனவும் ஆட்சியரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். பல இடங்களில் மண் எடுக்க விடுவதில்லை என கூறிய அவர், கோவை மாவட்ட நிர்வாகம் முழுமையாக இயங்குவதில்லை, குடிநீர் பிரச்சனை விரைவில் சரி செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். நிறைய கோரிக்கைகள் தர்றாங்க. எந்த அதிகாரிகளுமே பார்த்தீங்கன்னா யூனியன் எடுத்தாலும், நகராட்சி எடுத்தாலும், மாநகராட்சி, குறிப்பாக மாநகராட்சியில் எந்த அதிகாரியுமே பணியை செய்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிறதில்ல, எல்லா ரோடு டேமேஜாக இருக்குது, ஒரு பேட்ச் கூட போடுறதில்ல, குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படுத்தி விநியோகம் செய்வதில்லை. அது மட்டும் இல்லை, இப்போ சிறுவாணி டேமில் வந்து தேக்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட 50 அடினா அது குறைச்சி தேக்கிட்டு இருக்கேன். நம்ம இருக்கும்போது பேசி பேசி கொஞ்சம் சேர்த்து தேக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆனால் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு MLD தான் இருக்கணும். இப்போ தொடர்ந்து 10 MLD திறந்து விட்றாங்க. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால தான் குடிநீர் பிரச்சனை கோயம்புத்தூருக்கு கடுமையாக வந்திருக்குது. அதே போல் அத்திக்கடவு ஓனர் திட்டம் 2 அந்த எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நாங்கள்லாம் கேட்டு திட்டத்தை அறிவிச்சாருங்க, எல்லாமே ரெடியாக இருந்தது. அதுக்கு நிதி ஒதுக்கி அதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நான் எல்லா தொகுதியும் சொல்லிட்டேன், எல்லா தொகுதியிலும் 20 நாள் 15 நாளைக்கு குடிநீர் வருதுன்னு சொல்லிட்டோம். கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த 12 தொகுதியும். அதே போல் செங்கலூர் தொகுதியில் உட்பட்ட SIHS காலனி அந்த பாலம் நீண்ட காலமாக அந்த வழக்கிலிருந்து எல்லாம் பேசி நாங்கள் இருக்கும்போது பேசியெல்லாம் முடிச்சு இன்றைக்கி அந்த பாலம் வேகமாக முடிக்கல, அது முடிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமான பாலங்கள், அதே போல் கூட்டுக்குடி திட்டங்கள், நிறைய திட்டங்கள் கொண்டு அந்த திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசாக திட்டம் கொண்டு வரவும் இல்லை, நாங்கள் கொண்டு திட்டங்களை ஒன்று முடிக்கல. அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.
அதே போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பொது கழிப்பிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை, இன்றைக்கி சுத்தப்படுத்துறதில்லை, குப்பை எடுக்கிறதில்லை. அங்கெல்லாம் வந்து இதனால் அதிகமான காய்ச்சல்கள் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய இறந்துருக்காங்க. இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தப்பட்டது. அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் கிணத்துக்கு உட்பட்ட எல்லா தொகுதியிலும் போர்வெல் போடுவதற்கு அனுமதி கேட்டு இந்த பஞ்சாயத்துடைய தலைவர் மற்ற அனுமதி கேட்டு இதுவரை அனுமதி வழங்காமல் இருக்காங்க. அதெல்லாம் அந்த அனுமதியெல்லாம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அதே போல் சில திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வந்த திட்டங்களை பிடிக்காததுக்காக குடிநீர் பிரச்சனை, குறிப்பாக ஆனமலை கம்பாலம்பட்டு கூட்டுக்கொண்டு திட்டம் வால்பாறை தொகுதி, அது வந்து நம்ம இருக்கும்போது நிதி ஒதுக்கணும், எடப்பாடியாக இருக்கும்போது அதை முடிக்காமல் தடுத்துட்ருக்காங்க. அதை வேகமாக முடிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் எல்லா சாலைகள் பார்த்திங்கன்னா நிறைய பைப் லைன் தோன்றது, யூடிடி தோன்றது, நிறையா பழுதடைந்திருக்குது. அதையெல்லாம் வேகமாக சரி செய்ய வேண்டும். அதே போல் இந்த விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்கு கூட தென்னை மரத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு லாரியில் கொண்டு போகிறாங்க. அதையும் கூட இன்றைக்கி அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்தா எங்கேயுமே வந்து மண் எடுக்க முடியறதில்ல. மண் எடுத்து தூர்வாருனா அந்த எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது கொடுத்தாங்க. இந்த மண் எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேங் இருந்து பண்ணிவிட்டு எந்த வேலை செய்ய விடுறதில்லை. ஆகவே இன்றைக்கி மாவட்ட நிர்வாகம் இயங்குவதில்லை. குடிநீர் பிரச்சனை தீர்க்கவே இல்லை. மக்கள் மிக சிரமத்தில் இருக்கிறாங்க. அது உடனடியாக சரி செய்ய வேண்டும், வேகமாக இயங்க வேண்டும். அதே போல் ப்ரைவேட்டில் யாராவது இந்த போர் போடுறதுக்கு விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தாலும் அது பர்மிஷன் கொடுக்கறதில்ல. அது விதிமுறை இருக்குது. இப்போ அரசு போர் இருக்குது அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட மீட்டருக்கு அளவுக்கு போடக்கூடாது. ஆனால் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு பண்ணால் கூட கொடுக்கறதில்ல. இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். குறிப்பாக குடிநீர் பிரச்சனையை போர்க்கால அடிப்படையிலே சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தென்னை விவசாயிகளுக்கு உயிர் தண்ணீர் கொடுப்பதற்காக லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டு போனால் அதை யாரும் தடுக்கக்கூடாது என்று அதிகாரிகளிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் வேண்டுகோள் வைத்தும் அது உடனடியாக அமல்படுத்தப்படும் என்று மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்கார். விவசாயத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம்.